1/2 கிலோ ஹெரிட்டேஜ் பிராண்டோட வெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் போட்டு 495 கிராம் இருக்குங்க. இது வந்து நம்ம உருக்கலாம். எவ்வளோ நெய் வருதோ பார்க்கலாம். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நெய் கருகாமல் இருக்கும். இப்போ வெண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வெண்ணெய் உருகுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ வெண்ணெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு கலந்துக்கிட்டே வந்து நெய் காய்ச்சிக்கலாம். ஆனால் ஃப்ளேம் வந்து லோவில் தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கலந்துக்கிட்டே காய்ச்சிக்கலாம். லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நெய்யை காய்ச்சிக்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா உருகி இந்த மாதிரி லைட்டு கோல்டன் கலராக வரணும். வந்துடுச்சு. 2 ஈர்க்க முருங்கை இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடாயை இறக்கி வச்சு ஆற விட்டுடலாங்க. அப்படியே அடுப்பு மேலே விட்டோம்னா அந்த ஹீட்டுக்கு வந்து நெய் கருகிடும். நெய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரையை எடுத்துடலாம். அடியிலே இந்த மாதிரி கசடெல்லாம் தங்குங்க, அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கசடை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இந்த கசடையில் 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நெய் வெயிட் பார்த்துக்கலாம். எப்படியும் கம்மியாக தான் வரும், ஏன்னா அதில் கசடெல்லாம் போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ 369 கிராம் வந்திருக்குங்க.